பரலோகத்தின் தேவனை, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் காலையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் பயபக்தியோடு கூட உம்மை ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, ஆண்டவருடைய நாமத்தையும் கர்த்தருடைய நடத்துதலையும் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது. இந்த இடத்துல உம்முடைய செவிகள் எங்களுடைய சத்தத்திற்கு திறந்திருக்கிறது. எங்களுடைய ஆராதனையையும் துதியையும் பாடல்களையும் உம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் வாயின் வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய நாவின் துணியையும் உமக்கு பிரியமுள்ளதாக எங்களுக்கு மாற்றித்தாரும். எங்களுடைய இருதயம், எங்களுடைய மனதை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு நேராக திருப்புகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உம்முடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு ஊழியம் செய்து எங்களை நிரப்பி அனுப்பும் கர்த்தாவே. உடைந்து போன பாத்திரங்கள், வெறுமையான பாத்திரங்களாக உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Fill us, mold us and send us home with your blessings. உடைய ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்பி எங்களுடைய வீடுகளுக்கு எங்களை அனுப்பும். வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் ஒளியை பிரகாசிக்கும் சுடர்களாக, இருளை அகற்றும் நபர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான்,
ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Praise the Lord. நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த
பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். இயேசு எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். ஆமென். படகிலே சீஷர்கள் அலைகளும் காற்றும் கடலும் அடிக்கும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் எங்கே என்று இயேசு கேட்ட பொழுது அவர் என்னத்தை கேட்டார் என்றால்,
Do you think I am more smaller than the storm? புயலை காட்டிலும் நான் மிக சிறியவரா? சில நேரத்தில் பிரச்சனைகளும் கண்ணீர் கவலைகள் பாரங்கள் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரியும் பொழுது இயேசுவை நாம் மறந்து விடுகிறோம். இந்த பாடல் நாம் பாடினது போல இயேசு எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அந்த சூழ்நிலையில் என்ன சொல்லணும்? என் இயேசு பெரியவர், என் இயேசு வல்லவர். இந்த வாயில் அறிக்கை செய்தாலே போதும். பிரச்சனைகள் எப்பொழுதும் வந்து போக தான் செய்கிறது, ஆனால் இயேசு ஒருவர் மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆள்கிறவர் அவர். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ஆள்கிறவர். இந்த உலகத்திலே பல தலைவர்கள் வருகிறார்கள். இந்த உலகத்திலே இந்த தலைவர்கள் வரும்போது அவங்க வாயிலிருந்து வருது யுத்தங்கள். 3வது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். 3rd World War. என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. ஆனாலும் அவர்தான் நமக்கு முடிசூட்டப்பட்ட ராஜாதி ராஜா. He is Jesus, the crowned King of Kings. You are crowned with many crowns and you rule all things in righteousness. பாடுவோம். Praise the Lord. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned. You are crowned with many crowns. Rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things right. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns and holding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth.
sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you the sacrifices of thanksgiving. And we offer unto you the sacrifices of joy. Oh, we bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of Praise into the house of the Lord. And we offer unto you the sacrifices of thanksgiving. And we offer unto you sacrifices of joy. For the weapons of our warfare are not carnal, but they are mighty. Oh, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. For the weapons of our warfare are not carnal, they are mighty. Oh, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. Oh, they are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. For the weapons of our warfare are not carnal, they are mighty. Oh, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. நாம் எழுப்பி நின்று கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரை ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எவ்வளவுதான் ஆண்டவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாலும், எவ்வளவுதான் நாம் வேதத்தை வாசித்தாலும் கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருதயத்திலே நன்றியோடு கூட இந்த பாடலை நாம் சத்தத்தோடு பாடி, கர்த்தர் நல்லவர், நான் அவரை ருசித்திருக்கிறேன், அவர் என் வாழ்க்கையிலே கிருபை தந்திருக்கிறார், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பாடுவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமாட்டா. கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையா. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். அக்கிரமங்களை மன்னித்து மறப்பவர், நித்தம் பிராணனை காப்பவர், நன்மையால் வயை திருப்தி செய்பவர், வாழ வயது போல் பேலன் திரும்ப தருபவர்.
கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான். அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பவர், வியாதியை முற்றும் விலக்கி வைப்பவர். வாதை கூடாரம் அணுகாது காப்பவர், நீடித்த நாட்களால் திருப்தி செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான். பலத்த கையினால் அற்புதம் செய்பவர், சத்ரு சேனையை கலங்கடித்தவர். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தவர், கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை அடையான். 5 அப்பத்தை பெருக செய்தவர், கொஞ்சம் எண்ணெயை வர்த்திக்க செய்தவர். அற்புதரவர், என்றும் மாறிடாதவர், எல்லாவற்றுக்கும் முற்றும் போதுமானவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அடையான். தாழ்விலே நம்மை நினைவு கூர்பவர், தாயினும் மேலாய் அன்பு கூர்பவர். ஐஸ்வர்யம் பெற பலன் கொடுப்பவர், செய்வதையெல்லாம் என்றும் வாய்க்க செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பவர், வியாதியை முற்றும் விலக்கி காப்பவர். வாதை கூடாரம் அணுகாது காப்பவர், நீடித்த நாட்களால் திருப்தி செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். அடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப நாள் யோசித்திருக்கிற, நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்ம சமைக்கிற உணவை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? தண்ணீரில் தான் எல்லா வியாதியும் வருகிறது இல்லையா? கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தால்தான் நமக்கு வியாதி நம்மை நெருங்காது. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த நாட்களில் என்ன ஃபில்டர் இருந்தது? அந்த நாட்களில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடையாது. அப்படியே தண்ணீரில் போய் எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம டஸ்ட் இருக்கா? அதில் கிருமி இருக்குதா? கண்ணில் பார்க்கக்கூடாத கிருமி இருக்கலாம், எவ்வளோ பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளுடைய அப்பத்தையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதித்தால் நான் சொல்லுகிறேன், வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. பயம் நம்மை அணுகாது. கண்களை மூடி, கர்த்தாவே, இன்றைக்கு
என்னுடைய வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். எங்கள் வீட்டில் வியாதியை விலக்கி காத்தருளும். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அகற்றி போடும். என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, என் கைகள், என் கால்கள், முழங்காலில் இருக்கிற எல்லா வலிகளையும் கர்த்தர் எனக்கு நீக்கி என்னை ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தை நான் நம்புகிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய வசனத்தையே நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிறீரே, அதை எங்களுக்கு ஆரோக்கியமாக மாற்றி தருகிறீர். கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு மருந்தாக மாற்றி கொடுப்பார். நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாக மாற்றி கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நமக்கு ஞானத்தை தருவார். இந்த காலை வேளையிலே இந்த கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த தேவனை நாம் துதிப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம். ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நீ ராஜ சிங்கமாக இருக்கிறீர். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுக்காக சத்துருக்களுக்கு நேராக எங்களுக்கு சிங்கத்தை போல நீர் எங்களுக்காக எங்களுடைய யுத்தத்தை நீர் எங்களுக்காக செய்கிறீர். அதே நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீர் எங்களுக்காக சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்தீர். You are the lion, you are the lamb for us. ஒரு பக்கம் எங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு சிங்கமாக இருக்கிறீர், ஒரு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல எங்களுக்காக பேசாமல் சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே. கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். He's coming on the clouds, kings and kingdoms will bow down, and every chain will break as broken hearts declare His praise. Who can stop the Lord Almighty? Our God is the Lion, the Lion of Judah. He's roaring with power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before Him. Open up the gates, make me the King of Kings. Our God who calls to save is here to set the captives free. Who can stop the Lord Almighty? Our God is the Lion of Judah. He's roaring with power, fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Every knee will bow before Him. Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb
kings of the world. His blood breaks the chain. Every knee will bow, the lion and the lamb. Oh, every knee will bow before him. Who can stop the Lord Almighty? பாடுவோமா? Who can stop the Lord Almighty? கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நாம் போகாத இடங்களுக்கும் கர்த்தர் நமக்காக செல்லுவார். செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யெகோவா தேவன், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர் இயேசு. இந்த நேரத்தில் பயபக்தியோடு கூட அவரை தொழுது கொள்வோம். வாயை திறந்து, கர்த்தாவே, I want to worship you, Lord. I want to lift up your name this morning. இந்த காலையிலே நான் உம்மை உயர்த்த விரும்புகிறேன். ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, My beloved is the and thousands. My beloved is the most beautiful among thousands and thousands. பாடுவோமா? My beloved is the most beautiful among thousands and thousands. My beloved is the most beautiful among thousands and thousands. Yeshua. Let's worship, அவரை ஆராதிப்போம். கர்த்தரை.
is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the yours is the glory, yours is the glory forever. Amen. Let's sing, let's sing. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, is the power, yours is the glory forever. Amen. Yeshua. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபைகள் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Gospel chapter 10 from verse 38 to 42. Now it came to pass as they went
And he entered into a certain village, a certain woman named. It came to pass as they went that he entered into a certain village, and a certain woman named Martha received him into her house. And she had a sister called Mary, which sat at Jesus' feet and heard his word. But Martha was cumbered about much serving, came to him and said, Lord, dost thou not care that my sister hath left me to serve alone? Bid her therefore that she help me. And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things, but one thing is needful, and Mary had chosen the good part, which shall not be taken away from her. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர்களுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை தூக்கி நம்முடைய வசனத்தை சொல்லுவோமா? ஜெபத்தை சொல்லுவோமா? This is my Bible. I am what it says. I can do what it says I can do. I have what it says. Today I will be taught the word of God. My mind is alert, is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. நாம் இந்த நேரத்திலே வாசித்த இந்த வேத பகுதி 38 வசனம் முதல் 42 வசனம் வரை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இதை நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியை தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 4 வசனங்களிலே 3 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In these 3 verses we read about 3 people. Number 1, Mary. Number 2, Martha. Number 3, Jesus. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். பெத்தானியா என்னும் ஒரு கிராமத்திலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். They lived in a town called Bethany. Jesus often used to go to Bethany, and when it is late, he used to go and stay in their house. அவருடைய வீட்டிலே அடிக்கடியாக இயேசு போய் தங்கினார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ளாக சென்று ஒரு அருமையான சத்தியத்தை இந்த உலகத்திற்கும் நமக்கும் இங்கே சொல்லியிருக்கிறார். அது 42 வசனத்தில் இருக்கிறது. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிரபலமாக இருப்பது என்னவென்றால் கவலை, வரி. அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு அதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகமான சிந்தனைகள் இந்த கவலையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Our thoughts
are not able to think something about our future, we always get worried about something. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரை பார்த்து கேட்பேன், ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு, why are you worrying? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், ஐ am not worrying, நான் கவலைப்படவில்லை, ஐ am planning, நான் திட்டமிடுகிறேன், ஆகவே யோசிக்கிறேன். அப்போ கவலைக்கும் திட்டமிடுதலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கவலை என்பது நடக்காத ஒன்றை, எதிர்காலத்திலே நடக்காத ஒன்றை குறித்து புலம்புவார்கள். நாளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்வது, நடந்தே இருக்காது, அதுக்கு பேர் தான் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, கவலை. ஆனால் நாளைக்கு ஒன்றை நான் செய்ய போகிறேன், நான் போக போகிறேன், இந்த காரியத்தை திட்டம் பண்ணுகிறேன் என்பதில் தவறு இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்த வேலைகளை இந்த உலகத்திலே நாம் செய்தாலும், வாட் எவர் ஒர்க், வாட் எவர் பிளான்ஸ் வி ஹேவ் இன் திஸ் வேர்ல்ட், நம்மை விட்டு எடுக்கப்படாத ஒரு நல்ல பங்கு என்று ஒன்று உண்டு. த பார்ட் தட் cannot be taken from us, நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்பதை 42ஆம் வசனத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். அந்த நல்ல பங்கை குறித்து தான் இன்றைக்கு நாம் வாசித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த மனுஷர், அந்த மனுஷியுடைய வாழ்க்கையிலே கவலை ஆண்டு கொண்டே இருக்கும். Worry always rules a person, a brother or a sister who has not chosen the good part in their life. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இந்த கவலை இதயத்துக்குள்ளாக வருவதனுடைய நோக்கம். தொடர்ந்து இயேசு என்ன சொல்லுகிறார் 42ஆம் வசனத்தில், ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். அந்த நல்ல பங்கை குறித்து இன்னொரு நோட், ஒரு டிஸ்கிரிப்ஷனை இயேசு கொடுக்கும்போது என்ன சொல்லுகிறார், தேவையானது 4ன்னு சொல்லலை, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். there is only one thing that is needful. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, Paul is writing there, பவுல் எழுதுகிறார், ஒன்றை நான் செய்வேன், I will do one thing. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், Psalm 27 verse 4, ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை தரிசிப்பதே அது ஒன்றை நான் செய்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒன் திங் ஐ ஹவ் டிசைர்ட் ஆஃப் த லார்ட், தட் வில் ஐ சீக் ஆஃப்டர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்பது ஒன்றுதான். அதை குறித்து தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அதற்கு ஒரு பெயரை கொடுக்கலாம், ப்ரையாரிட்டிஸ் என்று சொல்லலாம். முன்னுரிமைகள், முதன்மையாக செய்ய வேண்டியவர்கள், எதை முக்கியப்படுத்தி முதன்மையாக செய்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை முதன்மையாக செய்கிறோம்? காலையில் எழும்பும் போதே முதல்ல செய்வது கையை வச்சு எங்கே மொபைல் இருக்கிறது அப்படி தானே பார்க்குறோம். அதுதான் முதன்மையாக செய்கிறோம். ஓகே, அது உண்மைதான், சில நேரத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே முதன்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். இந்த 3 நபர்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே 3 முதன்மைகளை வைத்திருந்தார்கள். மேரி, மார்த்தா அண்ட் ஜீசஸ், they had their own priorities in life. இந்த 3 முதன்மைகளையும் இந்த காலையிலே நாம் சிந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். What are the 3 priorities that these 3 people had? 39ஆம் வசனத்திலே மரியாளை குறித்து வாசிக்கிறோம். Verse 39, we read about Mary. Mary had priority in her devotion. மரியாள் தன்னுடைய தேவ பக்தியிலே முன்னுரிமை அல்லது முதன்மையை வைத்திருந்தாள். Mary's priority was devotion to the Lord. 38-40 வசனத்தை வாசிக்கும் பொழுது we see the priority of Martha.
மார்த்தாளுடைய முன்னுரிமை என்னவென்றால் டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல். மார்த்தாளுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதும் கவனத்திலே எப்பொழுதும் சிதறல் இருந்தது. டிஸ்ட்ராக்ஷன் வாஸ் ஹர் பிரையாரிட்டி. மூன்றாவதாக 41ஆம் வசனத்தில் the priority of Jesus. Jesus was prioritizing in his direction to them. அவர்களை வழி நடத்துவதிலே முன்னுரிமையை கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டிவோஷன், டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இந்த 3 பேர் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னுரிமைகளிலே முன்னுரிமையை சொல்வது டிவோஷன் டு ஹிம், அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருப்பது. ஒன்றின் பின் ஒன்றாக நேரம் இருக்கும் வரை நாம் தியானிப்போம். 39ஆம் வசனம். உங்களிடத்தில் வேதம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 39, Luke chapter 10. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளை குறித்து எங்கு வாசித்தாலும், அதாவது இந்த மரியாளை குறித்து வாசித்தால் 3 இடங்களிலே வாசிக்கிறோம். முதலாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஜான் 11:32, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மூன்றாவதாக ஜான் சாப்டர் 12 and verse 3, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வாசித்தால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தாள். She was at the feet of Jesus. லூக்கா 10:39 இயேசுவின் பாதத்தருகே வசனத்தை கேட்கும்படியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவள் இயேசுவோடு கூட பேசி ஜபத்தை செய்து கொண்டிருந்தாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தினாள். Either she was growing or she was grieving or she was giving to the Lord. இயேசுவின் பாதத்திலே வசனத்தை கேட்டு அவள் வளர்ந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்திலே ஜபத்தை துக்கத்தோடு கூட ஊற்றினாள். இயேசுவின் பாதத்திலே மரியாள் உட்கார்ந்து இயேசுவுக்கு ஸ்பைக்னட் ஆயின்மெண்ட், அந்த பரிமள தைலத்தை அவர் ஊற்றி இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள். ஆக இந்த 3 வசனங்களையும் இயேசுவின் பாதத்திலே மரியாள் இருக்கும் பொழுது இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், her priority was sitting at the feet of Jesus. அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னுரிமை, she gave importance to one thing, spending time in God's presence. Amen. அப்போ வாட் இஸ் திஸ் டிவோஷன் தட் மேரி ஹேட் இன் ஹர் லைஃப்? மரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் வைத்திருந்த அந்த பக்தி, ஆண்டவரை நோக்கி இருந்த அந்த பக்தி தான் என்ன? அந்த பக்தியிலிருந்து நாம் எதை இந்த காலையிலே நாம் அறிந்து பெற்றுக்கொள்ள முடியும்? 3 காரியத்தை உங்களை சொல்லுகிறேன். வாட் வாஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் ஹர் டிவோஷன்? மரியாளுடைய பயபக்தியினுடைய காரியம் என்ன? நம்பர் 1, இட் வாஸ் ஹர் ஹேபிட். அவளுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பழக்கமாக இருந்தது. இரண்டாவதாக, டிவோஷன் வாஸ் ஹர் ஹார்ட். ஆண்டவருக்கு நேராக இருக்கிற பயபக்தி தன் இருதயத்திலே காணப்பட்டது. மூன்றாவதாக, டிவோஷன் வாஸ் ஹர் ஹங்கர். பயபக்தி என்பது எப்போதும் அவளுக்குள்ளாக பசியை போல இருந்தது. உங்களுக்காக நான் விளக்குகிறேன். முதலாவதாக, இட் வாஸ் ஹாபிச்சுவல் ஃபார் ஹர் டு சிட் இன் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பாதத்திலே உட்காருவது என்பது அவளுக்கு பழக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே உட்காருவதற்கு, அவரோடு கூட வசனத்தை கேட்பதற்கு, ஜெபிப்பதற்கு, அவருக்கு கொடுப்பதற்கு பழக்கம் இல்லாமல் உட்கார முடியாது. You have to make it as a habit. பழக்கமாக வேண்டும்.
ஒரு சிலர் சர்ச்சில் அவங்களால உட்கார முடியாது, இங்கே அங்கே பார்ப்பாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை. ஒரு சிலரால் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது, உடனே மொபைல் எடுத்து அதில் எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மரியாளை போல பக்தியோடு கூட உட்காருவதற்கு முதலாவதாக அது எதுவாக மாற வேண்டும்? பழக்கமாக மாற வேண்டும். இட் ஷுட் பிகம் எ ஹேபிட். வசனத்தை வாசிப்பது பழக்கமாக வேண்டும். காலையில் எழும்பின உடனே இட் ஷுட் பிகம் எ ஹேபிட். Unless you make devotion your habit, you cannot sit in the presence of the Lord. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ண போகிறேன், இந்த வாரத்தில் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போகிறேன். ஒரு நாள் ஜோம் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடும். ஏனென்றால் இட் ஷுட் பிகம் a habit. அது பழக்கமாக மாற வேண்டும். அதை நாம் டெவலப் பண்ண வேண்டும். ஹேபிட்ஸ் ஆர் டெவலப்ட். பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கணும், காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். அதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இட் ஷுட் பிகம் a habit. ரெண்டாவது பாருங்க, டிவோஷன் வாஸ் இன் our heart. இந்த கர்த்தரை நோக்கி உள்ள பயபக்தி அவளுடைய இருதயத்தில் இருந்தது. இதே வீட்டில் 2 பேர் இருந்தாங்க. ஒருவள் பெயர் மார்த்தாள், இன்னொருவள் பெயர் மரியாள். 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மரியாளோ அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கிலீஷ் பைபிள் உங்களிடத்துல இருந்தா 38ஆம் வசனத்தில் ஹிம் மார்த்தா ரிசீவ்டு ஹிம் அப்படின்னு இருக்கும். 39ஆம் வசனத்தில் மேரி ஹர்ட் ஹிஸ் வேர்ட். ஹிம் அண்ட் ஹிஸ் அப்படி என்றால் என்ன? வாட் இஸ் த ஹிம் இன் verse 38? வாட் இஸ் த ஹிம் இன் verse 39? மார்த்தாள் வீட்டிற்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டால், மரியாள் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். It is one thing to receive Jesus into the home. It's another thing to receive Jesus into the heart. வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு, வீட்டில் பைபிள் இருக்கு, ஆனால் அந்த பைபிள் இருதயத்துக்குள்ளாக போக வேண்டும். வீட்டில் பாட்டு புக் இருக்கு, ஆனால் பாடல் இருதயத்துக்குள்ளாக போக வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், she was able to receive Jesus into her heart. For Martha, she wanted to give a present to Jesus. For Mary, she wanted the presence of Jesus. மார்த்தாள் இயேசுவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தால், மரியாளோ அவருடைய பிரசன்னத்தை விரும்பினாள். இதுதான் கர்த்தருக்கு நேராக இருக்கிற நம்முடைய பயபக்தி. மூன்றாவது பாருங்க, she had a hunger for Jesus. இயேசுவின் மேல் ஒரு பசி இருந்தது. என்ன பசி? வார்த்தையை கேட்க வேண்டும், இயேசுனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். எவ்வளவுதான் வாசித்தாலும், எவ்வளவுதான் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தோம், மறுபடியுமாக ஐ வாண்ட் டு ஹியர் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஒரு நார்மல் பர்சன், ஒரு 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 சாதாரண ஒரு நபருக்கு பசியே இல்லை, எனக்கு பசிக்கல, எனக்கு உணவு சாப்பிடுவது போல ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபீலிங். ஒரு நாள் 3 வேளை சாப்பிடவில்லை, அடுத்த நாளும் எழும்பி சொல்றாங்க, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் அட் ஆல், ஐ டோன்ட் ஹாவ் ஹங்கர். அப்படி என்ன அர்த்தம்? சம்திங் ராங் ஃபிசிக்கலி. யூ ஆர் கெட்டிங் சிக். நீ வியாதிப்படுகிறாய், பசி எடுக்கவில்லை. சம் டிசீஸ் இஸ் இன் யூ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தையின் மேலே பசி உள்ளவர்கள், தே ஆர் ஹெல்த்தி பீப்புள். பசி உள்ளவர்கள் ஆர் ஹெல்த்தி பீப்புள். ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், ஆவிக்குரிய பசி மரியாளுக்கு இங்கு காணப்பட்டது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, டிவோஷன் டு ஜீசஸ் ஷுட் பிகம் அவர் ப்ரையாரிட்டி. இயேசுவுக்கு நேராக நம்முடைய பயபக்தி முன்னுரிமையாக, முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும். The most important part of our life is not what man sees, but it is what God sees. மறுபடியும் சொல்லுகிறேன்,
The most important part of a man's life is not what others see, but what God sees. நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்னவென்றால் மனிதர் பார்ப்பதல்ல, கர்த்தர் பார்ப்பது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இயற்கையாகவே மனிதர்களுக்கு முன்பாக நாம் நன்றாக இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாக ஐ எம் சோ சக்சஸ்ஃபுல் காண்பிக்கணும், மனிதர்களுக்கு முன்பாக இவரா இஸ் அ கிரேட் மேன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம். நல்லதுதான். அதை விட ப்ரையாரிட்டி என்ன தெரியுங்களா? வாட் காட் சீஸ். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் உங்களை குறித்து என்ன சொல்லுவார்? உலகத்தை பிரியப்படுத்தணும், குடும்பத்தை பிரியப்படுத்தணும், பிள்ளைகளை பிரியப்படுத்தணும், என்னுடைய பாஸை பிரியப்படுத்தணும்ன்ட்டு நம்ம எவ்வளோ செய்கிறோம். இதெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடப்படுகிற நல்ல பங்கு. ஆனால் நம்மை விட்டு எடுத்து கொள்ளாத நல்ல பங்கு எது தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பது. வாட் காட் சீஸ். கர்த்தர் என்னை குறித்து இன்னைக்கு என்ன பார்க்கிறார்? டிவோஷன், பயபக்தி. அதுதான் மரியாளுடைய முதல் பகுதி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா? எதெல்லாம் கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன்? வீட்டிலே என்னுடைய ஜெபம், வீட்டிலே என்னுடைய சாட்சியினுடைய வாழ்க்கை. நீங்க என்னதான் சாதனை செஞ்சாலும் சாட்சி இல்லை என்றால் இட்ஸ் நத்திங். இன்றைக்கு இந்த உலகம் நம்மை பார்த்து வேதத்தை தூக்கி வருகிறோம், இன்னைக்கு ஜபிக்கிறோம், இவங்க சர்ச் போறாங்கன்னு பார்க்கறது இல்லை. இந்த உலகம் நம்மை எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்று தான் பார்க்கிறது. ஆமேன். கவனிக்கிறீங்களா? ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்க போவீங்க? நீங்களே பதில் சொல்றீங்க. யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? நம்ம போகலாம், நம்ம வரலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய நாளில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு நான் போயிடுவேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேலைக்கு கொடுக்கிறோமா, படிப்பு கொடுக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இன்னொன்றுக்கு முதலிடம் கொடுத்தால் நான் சொல்வதை குறித்து கொள்ளுங்கள், அது கொஞ்ச நாள்ல நம்ம விட்டு எடுத்து விடப்படும். கண்களாலே பார்க்கலாம். பல வருஷங்கள் நான் பார்த்திருக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். காலம் எப்பொழுதும் பதில் சொல்லும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் குறிப்பில் நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன சொல்லுகிறார் என்றால், give priority to God. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இரண்டாவது பாருங்க, 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 40, the second person. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இங்கிலீஷ் பைபிள் எப்படி ஆரம்பிக்கிறது? வாட் does இங்கிலீஷ் பைபிள் சே? முதல் வார்த்தை என்ன இருக்கா அவங்க இங்கிலீஷ் பைபிளில்? பட் இருக்கா? பட்டு தான் ரொம்ப டேஞ்சரஸ். பட் அது மார்த்தாளை குறித்து சொல்லிவிட்டு பட் மார்த்தா, மரியாளை குறித்து சொல்லிவிட்டு தமிழ் எப்படி இருக்குன்னா மார்த்தாளோ அப்படின்னா ஷி வாஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். அப்போ மார்த்தாளுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா ஷி வாஸ் டிஸ்ட்ராக்டட். பாருங்க, இயேசுக்காக போய் அவள் நிறைய வேலைகளை செய்கிறாள், அதில் தப்பே கிடையாது. இயேசு அவளோடு கூட பேசும்போது பாருங்க, அவள் செய்த காரியங்களை அவர் கண்டம் பண்ணலை, அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வேதம் சொல்கிறது மார்த்தாளை பற்றி என்ன சொல்கிறது? உங்கள் பைபிளில் பாருங்களேன். மார்த்தாளோ என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. she was cumbered with many things. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. வருத்தம்னா கெட்டிங் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நாளைக்கு எனக்கு டைமே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மார்த்தாள் தான். என் மேல கோச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. மார்த்தாள் பாருங்க, அன்றைக்கு இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு.
இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்துல கேட்கலாம். எங்கே ஓடிட்டா? சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். போய் உட்காருவோம், ஓடி உள்ளே போயிடுவாங்க. அப்போ அவங்கள பார்க்க வந்திருக்கோம், எதுக்கு காஃபி எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து காஃபி வேணாம், கொஞ்சம் உட்காருங்க, பேச தான் வந்தேன். இப்போ நான் வெளியே காஃபி குடிச்சுப்பேன், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேர் வீட்டில் போயிட்டா போன உடனே எங்கேயா ஓடிடுவாங்க. கொஞ்சம் பேச தான் வந்தேன், பேச மாட்டீங்களே. இயேசுவை இவள் வீட்டுக்கு வாங்க இயேசுவே இவங்க தான் வெல்கம் பண்ணுறாங்க. கேட்டெல்லாம் திறந்து வாங்க இயேசுவே வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அங்கே யார் உட்காந்துருக்கிறா? மரியாள் உட்கார்ந்திருக்கிறா. ஷீ வாஸ் டிஸ்ட்ராக்டட் வித் 3 things. 3 காரியங்களை 40 வசனம். நம்பர் 1, பிஸினஸ், அதிக சுமை. ஷீ வாஸ் சோ பிஸி. 2வது பாருங்க, பெட்டர்னஸ், அவள் தன்னை மேன்மையாக எண்ணிக்கொண்டாள். 3வது பாசினஸ், அதிகாரப்போக்கு, மிகவும் அதிகாரப்போக்கினால் அவள் காணப்படுகிறாள். உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டுகிறேன். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, இங்கிலீஷ் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, கம்பர்ட், வருத்தமடைந்து, பல வேலைகளை செய்வதிலே வருத்தமடைந்து. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ஸில் வாசிக்கும் பொழுது அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ரன்னிங் டு அண்ட் ஃப்ரோ, எங்கும் அங்குமாக அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள். அங்கே ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வராங்க. திடீர்னு அங்கே ஓடி போய், திடீர்னு வெளியே போய் ஓடி போய் இது இஞ்சி இல்லை வாங்கிட்டு வந்தேன். திருப்பி அங்கே ஓடிட்டே இருக்கா. இயேசு பார்த்துட்டே இருந்தார், என்ன இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. புல்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா திசைகளிலும் அவளை அநேக காரியங்கள் அவளை திசை திருப்பினது. ஷி வாஸ் வெரி வெரி பிஸி. Busy life is not always a productive life. It is not an active life. ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே ரொம்ப பிஸின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இப்போ நான்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் பிஸின்னு சொல்ல மாட்டேன். ஐ ஹாவ் டைம் ஃபார் எவ்ரி திங் பிகாஸ் வி பிளான். நீங்கள் திட்டமிடும்பொழுது நம்ம ஏன் பிஸியாக இருக்கிறோம்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்போது மார்த்தாள் பாருங்கள், she was so busy and she was showing herself that is busy. சில பேருக்கு பிஸியாக இருக்காங்க, காமிச்சுப்பாங்க, ஐ எம் வெரி வெரி பிஸி, ஐ எம் வெரி பிஸி. ஐயோ அவங்க ரொம்ப பிஸி, அவங்க போகவே கூடாது. 4 பேர் இருக்காங்க, அதை தூக்கி சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப பிஸி, தூங்குறதுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றது டைம் இல்லை, காஃபி கொடுக்குறது டைம் இல்லை, தூங்குறதுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன தான் செய்கிறாங்க? Sometimes I used to wonder why people are so busy. இவ்வளோ வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் அப்படி செய்யவில்லை. சில பேர் 4 வேலை செய்வாங்க. இங்கே ஒரு டியூட்டி செய்வாங்க, அங்கே ஒரு டியூட்டி செய்வாங்க, அங்கே ஒரு டியூட்டி செய்வாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? அப்போ she was very busy and she was thinking she was better. 40ஆம் வசனம் பைபிளில் வாசிங்க. அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விடுகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இந்த கோல் கொடுத்துறா வரணும். இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்ன பண்ணுறா? நான் தனியாக உள்ள வேலை செஞ்சுட்ருக்கேன், நான் தனியே வேலை செய்கிறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கா, இது உமக்கு கவலை இல்லையா? உண்மையானுமே கவலை யாருக்குன்னா இவளுக்கு தான் கவலை. தேவையில்லாமல் இயேசுவுக்கு கவலைன்னு இவ சொல்கிறான். இயேசுவுக்கு கவலை கிடையாது. இயேசு இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன். She was highly distracted. ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நானாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம். நான் தான் எல்லாமே செய்யணும், நான் ரொம்ப தனியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மார்த்தாள். இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். She was thinking she was better than Mary. I am better than Mary. அப்படியா? இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசிங்க, தமிழில் அந்த வார்த்தை இல்லை. யாராவது ஒருவர் எனக்கு 39ஆம் வசனம் இங்கிலீஷில் வாசிங்க. 39 verse 39. He had a sister called Mary, which also. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரியாள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டான்னு அர்த்தம். நம்மனா யோசித்துப்போம், இவங்களுக்கு வேலையே செய்து வீட்டில் சும்மா பைபிளை திறந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. மரியாள் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டா. she did her work and also she was sitting at the feet of Jesus.
இவன் என்ன பண்ணான்னு தெரியல, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வேலை செய்ய ஓடுகிறாள். மூன்றாவது பாருங்க, she was not only busy, அலுவல் சுமை மாத்திரமல்ல, தன்னை மேன்மையாக மட்டும் நினைக்கவில்லை. மூணாவது, she became a boss. she was bossy. அதிகார தோரணையை பாருங்கள். 40ஆம் வசனத்தில், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். என்ன இயேசுவே சும்மா இருக்கிறீங்க, எனக்கு வந்து வேலை செய்ய சொல்லி நீங்கள் சொல்லுங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க. அப்போ யார் அதிகாரி? she becomes the boss. highly distracted in her life. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் வேலை செய்ய வேண்டும், நாம் வீட்டிலே வேலை செய்ய வேண்டும். ஆனால் not at the cost of the devotion to the Lord. ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை முதலாவதாக நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். praise the Lord. கடைசியாக இயேசுனுடைய முதன்மையை குறித்து தியானித்து முடிப்போம். முதலாவதாக மரியாள், அவருடைய பக்தி, ஹர் டிவோஷன். இரண்டாவதாக மார்த்தாள், she was distracted. 41ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எத்தனை காரியம்? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன கவலை? இயேசு கேட்டார், இயேசு பார்க்கிறார். இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, வந்து புலம்புறாங்க, இயேசுக்கே கட்டளை கொடுக்குறாங்க, நான் தனியே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இயேசு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், ஐ எம் ஏபிள் டு see many things that is running in your mind. ஒரு காரியம் இல்லை, அநேக காரியங்கள். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கடந்து செல்லட்டும். எத்தனை காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்கள்? நீங்கள் கலங்கின காரியத்தை உங்களால் மாற்ற முடியுமா? முடியாது. இல்லை, முடியவே முடியாது. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்போ இயேசு சொன்னார், அநேக காரியங்கள் தேவையில்லை, தேவையானது ஒன்று. எல்லாரும் சொல்லுங்களேன், அநேக காரியங்கள். சொல்லுங்களேன், அநேக காரியங்கள், ஆனால் எல்லாத்துலேயும் தேவையானது. அப்போ வாட் இஸ் நீடட் அண்ட் வாட் இஸ் வாண்டட்? தேவை ஒன்று தான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், இந்த நேரம் பொறுத்த வரைக்கும், மார்த்தாலே மார்த்தாலே தேவை ஒன்று தான். வந்து தயவு செய்து உட்காருமா, வந்து என்னுடைய வசனத்தை கேட்க நீ வந்து உட்காரு. இதை மாத்திரம் நீ வசனத்தை கேட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும், உன்னை விட்டு கவலை நீங்கி போய்விடும். நல்லா கவனிங்க, இயேசு சமைக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறாள்? why are you doing so many things? you are juggling many balls. நிறைய மாஸ்டர் ஆஃப் ஆல் இல்லையா, நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஜீசஸ் வாஸ் கிவிங் ஹர் a direction. இயேசு ஒரு சரியான திசையை அவளுக்கு காண்பிக்கிறார். 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஜீசஸ் காம்ஸ் ஹர். இயேசு மார்த்தாளை அமைதிப்படுத்துகிறாள். 2வது, ஜீசஸ் கரெக்டட் ஹர். இயேசு மார்த்தாளை திருத்தினார். 3வது, ஜீசஸ் சேஞ்ச்டு ஹர். இயேசு மார்த்தாளை மாற்றினார். இதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 41ஆம் வசனத்தில், மார்த்தாளே மார்த்தாளே, அநேகரை 2 தடவை இயேசு கூப்பிட்டதே கிடையாது. மார்த்தாளை பாருங்கள், 2 தடவை சொல்ல. ஒரு தடவை கூப்பிட்டா போதாதா? அது சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மரியாளைனா இயேசுவே அப்படின்னு சொல்லுவானுங்க. இவன்கிட்ட மார்த்தா 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 கூப்பிட்டா கூட காது கேட்கல. ஏன்னா என்னெல்லாம் எங்கே இருக்குது? ஆமாம், நம்ம பிள்ளைங்களை சம்டைம்ஸ் நம்மகிட்ட ஏன் கேட்க மாட்டுறாங்கன்னா, உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு அல்ல, எங்கேயோ இருக்குது. அவங்க எங்கேயோ இப்போ கூட எங்கேயோ இருக்காங்களான்னு தெரியல, எண்ணங்களெல்லாம் எங்கேயோ இருக்கும். அப்போ பாருங்கள், இயேசு அவளுக்கு என்ன சொல்லுகிறார்? why are you worried about so many things? you can't do anything about that.
காம் யுவர் செல்ஃப் டவுன் இன்வர்ட்லி அண்ட் அவுட்வர்ட்லி. சில நேரத்தில் உள்ள நிறைய யுத்தங்கள் போகும்போது வெளியே வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், சில பேர்கிட்ட பேசிகிட்டே இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே கடிச்சு தோலை கடிச்சிருவாங்க, அப்புறம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? சில பேர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதில் இருக்கிறத உடச்சிருவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில டைமில் ஏதாவது ஒன்று கொடுப்போம், பேனா வச்சுருப்பாங்க, அப்படி கடிச்சு பேனாவை கடிச்சு சாப்பிட்ருவாங்க. டென்ஷன் சொல்லுவோம், டென்ஷன்லாம் இல்லை, இங்கே வந்து அப்படியே புயல் வீசிக்கிட்டே இருக்குது, இதை செய்யணும் அதை செய்யணும், இவங்க தான் உலகத்தையே ஆள்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய மனது அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் இவ்வளவுதான் வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ மரியாளை கர்த்தர் என்ன செய்தார்? இயேசு, மார்த்தா, லுக் அட் மேரி, காம் யுவர் செல்ஃப் டவுன். உன்னை எப்படி பண்ணு? அமைதிப்படுத்திக்கொள். இங்கே எங்கேயும் ஓடாதம்மா, ஒரே ஒரு சும்மா ஒரு சின்ன சாப்பாடு செஞ்சு கொடுமா, இவ்வளோ டிஷ் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வரல, எனக்கு எல்லா வீட்டில் போனாலும் சாப்பாடு கிடைக்கும், நீ இதை குறித்து கவலைப்படாதே. காம் யுவர் செல்ஃப் டவுன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு, ஒருவேளை இங்கே இருப்பீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, காம் யுவர் செல்ஃப் டவுன். ஆமேன். சில பேர் பார்த்தா அவசரம் எப்போதுமே அவசரமாக இருப்பாங்க, பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. யூ ஹாவ் டு காம் யுவர் செல்ஃப் டவுன், பிளான் யுவர் செல்ஃப் டவுன். ரெண்டாவது பாருங்க, ஜீசஸ் கரெக்டட் ஹர், ஜீசஸ் டிட் நாட் கண்டெம் ஹர். அவர் என்ன சொன்னார்னா, யூ வாண்ட் டு டூ மெனி திங்ஸ் ஃபார் மீ, நீ எனக்காக நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறாயா? யூ cannot do, but I want to do something through you. கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிற காரியங்கள் அல்ல, நான் உன் மூலமாக காரியங்களை செய்ய வேண்டும். தேவையானது ஒன்றே. மரியாள் பார்த்தீங்கன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நீயும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நல்ல பங்கு? என் பாதத்தில் நீ உட்கார வேண்டும். கம் அண்ட் சிட் அண்ட் ரீட், லிசன் டு வாட் ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் ஒபே, தயவு செய்து கீழ்ப்படி என்று இயேசு அவளுக்கு ஒரு டைரக்ஷன், ஒரு கரெக்ஷனை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நோபடி வாண்ட்ஸ் டு பி கரெக்டட். கரெக்டா? நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யணும்? அவர் பாஸ்டர், நான் பெரியவரா, அவர் சொல்லிட்டா நான் செய்யணுமா? நான் செய்வதை தான் செய்வேன், செஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கே போய் விழுவாங்கன்னு பார்க்கலாம். சில ஆலோசனைகள், இயேசு வேதம் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த கரெக்ஷனை எடுத்துக்கணும். வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷனை எடுத்துக்க மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் அட்வைஸ். சிரிக்கிறாங்க ஒரு சிலர், முன்னால் உட்காந்துலாம் சிரிக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு 16-18 வயசு தான், ஆனால் 80 வயசில் என்னவோ எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால தான் உங்கள் பெற்றோர்கள் சொல்வதை தயவு செய்து கேளுங்க. ஆமேன். இங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் நான் தயவோடு கூட சொல்லுகிறேன், உங்களைப் போல எங்களுக்கு பெற்றோர்கள் நாங்கள் வளர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து பெற்றோர்கள் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. எனக்கு ஏஐ தெரியும், எனக்கு பிஐ தெரியலாம் சொல்லாதீங்க. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், இவங்களுக்கு வந்து அப்பாவை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால், மொபைல் ஆப்ரேட் தெரிஞ்சால் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்களை தனியாக ஒரு வீட்டில் வைத்திங்கன்னா சம்பாரித்து சாப்பிட்டு நல்லா இருந்துருவாங்க. அப்படி தானே? இல்லை இல்லை இல்லை. இயேசு உங்கள் பெற்றோர்கள் மூலியமாக, சபை மூலியமாக ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை யோசித்து பாருங்கள். திங்க் அண்ட் மெடிடேட் அப்பான் இட். டோன்ட் திங்க் யுவர் வைஸ் அண்ட் பிகம் ஃபூலிஷ். ஞானி என்று நினைத்து நம்ம மதிகடனாக மாறக்கூடாது. கடைசியாக இயேசு அவளை மாற்றினார். இவ்வளோ இயேசு சொல்லி திருந்தினாங்களா திருந்தலையா நீங்கள் யோசித்தீங்கன்னா நிச்சயமாக திருந்தினா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம், ஜான் சாப்டர் 12, யோவான் 12 அதிகாரம்
2 வசனங்களை வாசிக்கிறேன். ஜான் 12:1-2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனாவிற்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். தே ப்ரிப்பேர்ட் டின்னர் ஃபார் ஜீசஸ். மார்த்தா பணிவிடை செய்தாள். மார்த்தா வாஸ் சர்விங். அங்கேயும் பணிவிடை செய்தாள் இல்லையா? இங்கேயும் பணிவிடை செய்கிறாள். அங்கே இருந்தது ஒரே ஆள் இயேசு. இந்த நைட் டின்னரு அவள் ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்டில் இருந்து 16 பேர், 16 பீப்புள் வேர் தேர். யார் யார்? 12 சீஷர்கள், அப்புறம் இயேசு, அப்புறம் மரியாள், மார்த்தா, லாசரு. ஒருத்தர் இருக்கும் போது புலம்பன ஆள் 16 பேருக்கு ஒரு வார்த்தை பேசலை. அமைதியாக 16 பேருக்கும் சமைத்து 16 பேருக்கும் உணவு பரிமாறினால், இங்கே வந்து இயேசுகிட்ட உமக்கு கவலை இல்லையா, உமக்கு இது இல்லையா, உமக்கு அது இல்லையான்னு கேட்கவே இல்லை. ஏனென்றால் she calmed herself, she corrected herself, she changed herself. தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள், அவள் தன்னை திருத்தி கொண்டாள். மூன்றாவதாக அவள் மாற்றப்பட்டிருந்தாள். இயேசுவை உண்மையாக சந்திக்கிறவர்கள் மாற்றப்படுவார்கள். ஆமீன். நான் இயேசுவை சந்திச்சிட்டேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், என்னால் பிரசங்கம் பண்ண முடியும், நான் ஊழியம் செய்கிறேன், மாற்றமே இல்லையே. There is no change. Those who meet Jesus will be changed in the name of Jesus. இயேசுவை சந்தித்தால், இயேசுடைய வார்த்தையை கேட்டால், அவளை தன் அமைதிப்படுத்தினால், அவளை திருத்தி கொண்டால், she was changed. தேவையானது ஒன்றே, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காரும் பொழுது she was able to focus. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதிகாலையில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லையா இரவிலே கர்த்தரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பைபிள் வாசிங்க. இந்த வாரத்தில் எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? எத்தனை நாள் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலை? நீங்கள் வாசித்து பாருங்களேன். This is not just white paper printed with black letters, but this is the word of God. வசனத்தை வாசிங்க. யங் பீப்புள், உங்களுக்கு ஞானம் வேணுமா? பைபிளை வாசிங்க. ஆமென். நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். You get good focus in your life. You will find yourself in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் யார் என்பதை கண்டு கொள்வீர்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காரும் போது மரியாதை போல கவலைகள்லாம் மறந்து விடுவோம். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் மேலே இருக்கும். வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி டுடே? இன்றைக்கு நம்முடைய முன்னுரிமைகள் என்ன? மரியாதை போல் இருக்கிறோமா, மார்த்தாளை போல் இருக்கிறோமா? நம்மை பொறுத்தது. The choice is ours. எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய காரியம். இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் என்றால், ஆஃப்டர் சம் டைம் there will be a result. காலங்கள் ஓடும் பொழுது நாம் எதை டிசைட் பண்ணுறோமோ அதோடைய விளைவுகள் தான் வரும். ஆமென். பைபிளை வாசிக்காமல் சர்ச்சுக்கு வராமல் போய் ஸ்போர்ட்ஸ் போனீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் உங்களை காப்பாற்றாது. அந்த ஸ்போர்ட்ஸ் உங்களை விட்டு எடுப்படும் நல்ல பங்கு. மொபைல் ஃபோனை உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க, அதோட ரிசல்ட் 0. நான் தைரியமாகவே சொல்கிறேன். ஹவு மச் ஸ்க்ரீன் டைம் டு யூ ஸ்பெண்ட் எவ்ரி டே? பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் நான், ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். அதில் இல்லை நல்லது தான் பார்க்குறேன், நல்லதையும் கொஞ்சம் நேரம் பார்க்காதீங்க. ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ரீட் த பைபிள். கடைசி காலத்தில் வருகிறோம். எப்போ என்ன நடக்கும்னு இந்த உலகத்தில் தெரியாது. நியூஸ் பேப்பரை திறந்தால் வர செய்திகளெல்லாம் we don't know. விண்வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. 3வது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். நாளைக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் கண்டிப்பாக வரப்போகிறது. பணப்பற்றாக்குறை வரப்போகிறது. இன்ஃப்ளேஷன் இஸ் ஆன் த ரைஸ். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை கர்த்தாவை நான் தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்?
முக்கியமானதை முக்கியமில்லாததாக மாற்ற வேண்டாம். முக்கியமில்லாத காரியங்களை முக்கியமாக மாற்ற வேண்டாம். இதெல்லாம் முக்கியமில்லாத காரியங்கள், அதை தயவு செய்து நீங்கள் முக்கியமாக வைக்காதீங்க. நமக்கு வயதாக காலங்கள் ஓட that will not help us. அது நமக்கு உதவி செய்யாது. எதில் நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, யாரோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. யங் மேன், யங் உமன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் மிகவும் அன்போடு சொல்லுகிறேன், தயவு செய்து அந்த ஸ்கிரீன் டைமை கொஞ்சம் நிறுத்துங்க. படிங்க, நல்லா படிங்க. நிச்சயமா உங்களுக்கு படிப்பு வரும். 4 டியூஷன் 5 டியூஷன் போக தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். நான் சாட்சியா இருக்கிறேன். நான் நிறைய சாட்சி சொல்லுவேன். வேத வசனத்தை வாசிங்க. காலையில் எழுந்தோன பைபிள் வாசிங்க. ஜெபம் பண்ணுங்க கர்த்தரிடத்துல. இவங்க அப்படி செய்றாங்க, இவங்க அப்படி செய்றாங்க, நமக்கு அது வேணாம். ப்ளீஸ் அரேஞ்ச் யுவர் ப்ரையாரிட்டிஸ். முன்னுரிமைகள் எது முக்கியம்? என் வாழ்க்கையில எது முக்கியம்? கர்த்தர் முக்கியமா? என் வேலை முக்கியமா? கர்த்தர் முக்கியமா? ஸ்போர்ட்ஸ் முக்கியமா? கர்த்தர் முக்கியமா? ஒரு பார்ட்டி முக்கியமா? கர்த்தர் முக்கியமா? இல்ல வேற ஏதாவது ஒரு காரியம் முக்கியமா? நீங்க கர்த்தரை விட்டுட்டு வேற சூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏனென்றால் நாம எதுல டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, நாம எதை டிசைட் பண்றோமோ, brother sister, that is going to be your life. That is going to be your life. We are completing நவம்பர் மாதம் முடியுது. இந்த ஒரு வருஷத்துல உங்க லைஃப்ல என்ன ப்ரொடக்டிவிட்டி சொல்லுங்க? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறோம் நம்ம? Are our priorities right? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுத்திருக்கோமா? குடும்பத்திற்கு முக்கியம் கொடுக்கிறோமா? பிள்ளைகளுக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? குடும்ப ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? வேத வாசிப்புக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு முக்கியம் கொடுக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கொண்டு வரணும், அதற்கு முக்கியம் கொடுக்கிறோமா? அதுதான் நல்ல பங்கு. ஆண்டவரின் இருதயத்திலே வைத்ததை உங்களுடைய போதகராக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, 2024 ஓடிவிட்டது. வருஷம் ஓடுகிறது. எதிர்காலம் என்னவா இருக்க போகுது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்த வேத புத்தகம், எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர், அவரை நாங்கள் பற்றி கொள்ளணும். அவரை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். மரியாளை போல நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Give importance to what is important and not giving importance to what is not important. கர்த்தர் உங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இருதயத்தில் இருக்க பாரத்தை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை நாம் பின்பற்றி மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கும் நாம் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நொடிகள், மணி துளிகள், நேரங்கள், நாட்கள், வருஷங்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. நாங்கள் உமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். எங்க வீட்டில் முக்கியத்துவத்தை கொடுக்க கிருபை தாரும். எங்க பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். குடும்பத்தில் நாங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். கர்த்தாவே, நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாண்டவரே, மனிதர்கள் எங்களை பார்ப்பதை விட கர்த்தர் எங்களை பார்ப்பதுதான் முக்கியமான வாழ்க்கை. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எந்தெந்த காரியங்களில் நாங்கள் டைம், மணி, எஃபர்ட்ஸை போடுறோமோ அதுதான் எங்களுக்கு டிவிடென்ஸை தரும்.
நேரத்தை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. எங்கள் கடக்கிற தருணங்களை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்லுகிற தருணங்களை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. எங்களை மாற்றும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நாங்கள் மறுபடியுமாக எங்களை ரீடெடிகேட் பண்ண, எங்கள் மறு பிரதிஷ்டை செய்ய, எங்களுடைய பொல்லாத வழிகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒருவேளை நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருக்கலாம். ஒரு காலத்தில் மரியாதை போல தானே கர்த்தாவே நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு மார்த்தாளை போல பல பல வேலைகளுக்கு இந்த உலகம் எங்களை கொண்டு செல்கிறது. பட் we want to check ourselves, Lord. We want to put a checklist in our life. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சோதித்து எங்களை நேர்முகப்படுத்தும் கர்த்தாவே. Redirect our life, Lord. எங்களை காம் பண்ணும் கர்த்தாவே, எங்களை கரெக்ட் பண்ணும் கர்த்தாவே, எங்களை மாற்று. சேஞ்சஸ் லார்ட். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவை ஒன்றே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள இயேசுவுக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடல் சுகவீனமாயிருக்கிறதுக்காக மறுபடியுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.